132 கிராமம் குடிச்சிட்டு ஏன் அந்த அரசுக்கு தெரியாதா? குழந்தைகளை வம்சத்துல அழிக்க வேண்டாம். சேலத்தில் சாயப்பட்டறை பூங்கா திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். சிலம்பரசன், என்னென்ன காரணங்களை குறிப்பிட்டு மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? முழுமையான விவரம். வணக்கம். சேலம் டால்மியா அருகே டெக்னோ கலர் பார்க் என்ற பெயரில் சாயப்பட்டறை பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் டால்மியா அருகே 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜவுளி பூங்கா அறிவிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து டெக்னோ கலர் பார்க் என்ற பெயரில் சாய பூங்கா தற்போது அமைக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த பகுதியின் நிர்வாக அலுவலகத்தை இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் காந்தி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ளதாக இருந்தது. ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்து இங்கு ஜவுளி பூங்காவை தவிர இந்த சாயப்பட்டறை பூங்கா அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக இந்த திறப்பு விழா நடந்தால் அதனை முற்றுகையிடப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் அதனை தற்காலிகமாக மாவட்ட நிர்வாகம் ஒத்திவைத்தது. இந்த நிலையில்தான் இந்த இடத்தில் சாயப்பட்டறை பூங்கா அமையக்கூடாது, அமைந்தால் சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் தட்டுப்பாடும் அதேபோல நீர் மாசு ஏற்படும். அதே போன்று சுற்று வட்டார பகுதியில் விவசாயம் செய்ய முடியாது, கால்நடைகளுக்கு நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். இதன் காரணமாக இந்த பகுதியில் சாயப்பட்டறை பூங்கா, அதாவது டெக்னோ கலர் பார்க் என்ற பெயரில் சாயப்பட்டறை பூங்கா அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து முதற்கட்டமாக 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதனை அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும், ஜவுளி பூங்கா வேண்டும் கொண்டால் அமைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் டெக்னோ கலர் பார்க் என்ற பெயரில் 60 சாயப்பட்டறைகளை இந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.